என் தங்க பிள்ளையே, இந்த கருப்பண்ண சாமி எப்போது நம்மளை கண்டிறந்து பார்ப்பார், எப்போது நமக்கு நல்ல வாக்கினை தருவார் என்று நீ என்னையே எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா என் குழந்தையே? அப்படி என்னை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கின்ற என் பிள்ளையினிடத்திலே பேசுவதற்காகத்தான் உன் அப்பன் ஓடோடி வந்திருக்கின்றேன். என் தங்க பிள்ளையே, இன்று நீ நினைக்கின்ற ஒவ்வொரு காரியங்களும் உனக்கு மிக பெரிய வெற்றியினை தர வேண்டும் என்றுதான் நீ ஆசைப்படுகின்றாய் அல்லவா? ஏதோ ஒரு சில காரணத்தினாலும் சந்தர்ப்ப சூழ்நிலையினாலும் உனக்கு சாதகமாக இல்லை என்று நீயாக நினைக்கின்றாய். அதனால்தான் நீ எடுக்கக்கூடிய எல்லா காரியங்களும் ஏதாவது ஒரு காரணமாக தடைபட்டு நின்று கொண்டே இருக்கின்றது. என்ன வேதனையும் உன்னிடத்தில் இருக்கிறது என்று இப்படி எதிர்மறையான எண்ணங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்கும். இது இருப்பதனால் என் பிள்ளை உன்னுடைய குழப்பத்திற்கான மிக பெரிய தெளிவினை நிச்சயமாக உன்னுடைய கேள்விக்கு பதிலாகவும் உன் அப்பன் கொடுத்து விடப் போகின்றேன். என் தங்க பிள்ளையே, அது மட்டுமல்ல, உனக்கான அத்தனை தீர்வுகளும் மிக விரைவில் எல்லா செயல்களையும் உன் அப்பன் நான் செய்துவிட்டேன் என்பதை மறந்து விடாதே. என் அன்பு குழந்தையே, நீ மனம் வருந்தி நிற்கும் போது அதை உன் அப்பன் பார்த்து கொண்டு இருந்து விடுவேனா என்ன? என் தங்கமே, நீ உன் மனதில் வேதனைகளை கொண்டு என்னிடத்தில் கேட்கின்ற ஒவ்வொரு கேள்விக்குமே நான் நிச்சயமாக உன் வாழ்க்கையின் நல்ல செயல்களை செய்வதன் மூலமாகத்தான் நல்லதொரு பதிலையும் கொடுக்க போகின்றேன். என் பிள்ளையே, யாருமே உன்னிடத்தில் பேசுகின்ற வார்த்தைகளை எல்லாம் நீ மனதில் கொண்டு சென்று உன்னை நீயாக காயப்படுத்தி கொண்டு குழம்பி நிற்காதே. ஏனென்றால் வாய் இருக்கிறது என்பதற்காக யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் சொல்லிவிட்டு சென்று விடலாம். ஆனால் அதனால் அவர்களுடைய மனது எவ்வளவு வேதனைப்பட போகிறது என்பதை பற்றி எல்லாம் மற்றவர்களுக்கு ஒரு நாளும் கவலை இல்லை. அதை பற்றி நினைக்கவும் அவர்களுக்கு நேரம் இல்லை. என் அன்பு குழந்தையே, மற்றவரிடத்தில் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை மட்டும் என் பிள்ளை நீ உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கின்ற சிலருக்கு அவர்கள் தங்கள் வாழ்க்கையை பற்றி சிந்திக்க கொஞ்சம் கூட நேரம் இருக்காது என்பதை பற்றி புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். யார் என்ன செய்கிறார், யார் எப்போது எதை செய்து கொண்டு மாட்டிக்கொள்வார் என்பதனையும் அவர்களின் முழு கவனம் வைத்து கொண்டிருக்கிறார்கள். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய வெற்றியை தடுப்பதற்கு ஒருவர் செய்த சூழ்ச்சினை நான் நன்கு அறிவேன். என் பிள்ளையே, உன்னுடைய இருந்து கொண்டு உன்னிடத்திலிருந்து எல்லா பலனையும் பெற்றுக்கொண்டு நீ அவர்களுக்கு எத்தனையோ உதவிகளை செய்தாய். அதையெல்லாம் இப்போது மறந்துவிட்டு அவருடைய காரியத்தில் கண்ணாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் உன்னையும் தாழ்த்திவிட வேண்டும் என்று நினைத்து விட்டார்கள். வாழ்க்கையில் இனி உன்னை முன்னேறவிடக்கூடாது என்கின்ற மனநிலையில் அவர்கள் நாள்தோறும் ஏதோ ஒரு செயலை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். என் அன்பு குழந்தையே, இது போன்ற எண்ணங்கள் கொண்ட மனிதர்களின் வாழ்க்கையில் அவர்களே அழித்துவிடும் என்பதையும் அறியாமல் தான் அவர்கள் மற்றவர்களுக்கு தீயதை செய்து கொண்டிருக்கிறார்கள். என் குழந்தையே, நீ அவர்களுக்கு உதவிகள் செய்தாலும் அவர்களிடமிருந்து உதவியை பெற்றிருக்கின்றாய். அந்த உதவியை நீ காலம் முழுவதும் மறந்துவிடக் கூடாது என்றுதான் நீ இப்போது கூட அவருக்கு பதில் சொல்ல வினையாக உதவி செய்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் அவர்களோ இருந்து நீ வாழக்கூடாது என்று நினைக்கின்றார்கள். மனிதனின் மனநிலை என்ன தெரியுமா? நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் மாறிக்கொண்டே இருக்கும். அது மட்டுமல்ல, அவர்களுடைய செயல்களும் மாற்றம் இருக்கும் என்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். நாளை உனக்கு இதுவெல்லாம் நல்லபடியாக மாறிவிடும்.
என்றுதான் உன் அப்பன் உன்னிடத்திலே ஒரு வாக்குறுதியை கொடுக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளை யார் எப்போது எங்கிருந்து வந்து நமக்கு கொடுப்பார் என்ற மனசங்கடத்திலேயே எப்போதும் இருந்து கொண்டிருக்கின்றாய். யாரேனும் நாம் செய்யாத தவறுக்காக மீது பழி சொல்லி விடுகின்றார்களோ என்ற பயம் இப்போது உனக்குள் அதிகரித்து விட்டது. ஏனென்றால் நீ தினம் தினம் சந்திக்கின்ற பிரச்சனைகள் அனைத்தனையும் பெரிதாக இருந்து கொண்டிருக்கின்றதல்லவா? என் குழந்தையே, இந்த கருப்பண்ண சாமி உன் வாழ்க்கையில் வந்துவிட்ட பிறகு இனி அதற்கான பதில் உனக்கு நிச்சயமாக கிடைக்கப் போகின்றது. அது என்ன தெரியுமா? இன்று இவர்கள் உனக்கு இது போன்ற தீய செயல்களை அல்லவா அவர்கள் பின்னால் இருந்து இது போன்ற செயல்களை செய்ய அவருக்கு ஒருவர் துணை செய்து கொண்டிருக்கின்றார். அதையெல்லாம் அறியாமல் தான் இவர்கள் உன்னை தாழ்த்தி விடலாம், உன்னை அடிமையாக்கி விடலாம், மீண்டு எழுந்து விடாதபடிக்கு செய்து விடலாம் என்று திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் உனக்கு கிடைத்திருக்கின்றது என்பதை அவர்கள் இதுவரை உணரவில்லை. உன் வாழ்க்கையில் இந்த கருப்பண்ண சாமி இருக்கின்றேன், உன் வாழ்க்கையை நான் கவனித்து கொண்டுதான் இருக்கின்றேன் என்பதை பற்றியெல்லாம் அவர்கள் இன்னும் தெரியாமல் இருக்கின்றார்கள். என்னுடைய பிள்ளைக்கு ஏதேனும் ஒரு தீங்கினை செய்தால் அதற்கு என்ன தடைகள் கிடைக்கும் என்பதையெல்லாம் அறியாமல் தான் அவர்கள் இன்னும் உனக்கு ஏதாவது ஒரு வகையில் இடைஞ்சல்களை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். என் தங்கமே, இப்போது நீ சில காலமாக அவர்களுக்கு அதுவெல்லாம் தடைபட்டு ஆரம்பித்து விட்டது. ஏனென்றால் அவர்கள் வாழ்க்கையில் அடிக்கு மேல் அடி, பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை, எதை தொட்டாலும் தோல்வி என்று சில நாட்களாகவே பல பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. இதற்கு காரணம் என்னவாக இருக்கும் என்று அவர்கள் சிந்தித்து பார்த்தபோதுதான் அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். இந்த கருப்பனின் குழந்தையை நாம் சீண்டியதுதான் இத்தனைக்கும் காரணம் என்பதையும், என் பிள்ளையே, உன்னை சீண்டியவர்களின் வாழ்க்கையில் அவ்வளவு எளிதாக நல்ல விஷயங்கள் எல்லாம் நடந்தேறி விடாது. நான் யாரையும் அவ்வளவு எளிதாக தண்டித்து விட மாட்டேன். ஆனால் அவர்களுக்கு முன்பு போல இருந்த நிம்மதியாக இருக்காது. அவர்கள் திருந்துவதற்கு நான் ஒரு வாய்ப்புகள் கொடுத்திருந்தேன். அந்த வாய்ப்பினை எல்லாம் அவர்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளாமல் மேலும் மேலும் தவறுகள் செய்தாலோ அவர்கள் என் தண்டனைக்கு ஆளாகி இருக்கின்றார்கள் அல்லவா? அது மட்டுமல்ல, என் தங்க பிள்ளையே, நான் தான் நல்லவன் என்று என் முன்னிலையில் காட்ட வேண்டும் என்றுதான், உயர்ந்தவர் என்று காட்டிக் கொள்வதற்காகத்தான் சில விஷயங்கள் எங்களை எல்லாம் தேவையில்லாமல் செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஆனால் என் அன்பு பிள்ளையே, நீ ஒன்றை மட்டும் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். உண்மையில் இந்த அப்பன் யார் மீது அன்பாக இருக்கின்றார்கள், யார் உண்மையான பக்தியும் பயமும் இருக்கின்றது என்பதையெல்லாம் நான் அறியாமல் இல்லை. நேர்மையோடு உண்மையான பக்தியை கொண்டு என்னை நம்பிக்கையோடு யார் வணங்குகின்றார்களோ அவர்களுக்கு மட்டுமே என்னுடைய செவி சாய்ந்தது என்பது, அவர்களுக்கு மட்டுமே நான் எல்லா கஷ்டங்களுக்கும் பதில் கொடுப்பேன் என்பதெல்லாம் நிரசரமான உண்மை அல்லவா? அதனால்தான் என்னுடைய பிள்ளைகள் எப்போதும் என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் தான் இருப்பார்கள். என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் வரை அவர்களுக்கு நல்லதுதான் நடக்கும். உனக்கு தீயதை செய்தவர்கள் எல்லாம் என்னிடத்தில் எவ்வளவோ மன்றாடி பார்த்தார்கள். அது மட்டுமல்ல, என்னையே கட்டுப்படுத்தி விடலாம் என்று சில தவறுகளான விஷயங்களை செய்து விட்டார்கள். அதன் பிறகும் இவர்களை நான் அப்படியே விட்டு விடுவது சரியாக இருக்காதல்லவா? என் அன்பு குழந்தையே, இந்த அப்பன் முன்னால் தீய எண்ணங்களை கொண்டு யாராலும் நெருங்கிவிட முடியாது. ஆனால் அது மட்டுமல்ல, இந்த கருப்பண்ண சாமியின் அன்புக்கு மட்டும் கட்டுப்பட்டு நிற்பான். என் மீது அதிகாரத்தை செலுத்த வேண்டும் என்று நினைத்தால் அவர்களை நிச்சயமாக விட்டுவிடதான் என்னுடைய ஆட்டத்தை நிறுத்துவேன் என்பதை மறந்து விடாதே. என் மீது ஒருபோதும் யாராலும் அதிகாரம் செலுத்திவிட முடியாது. என்னை கட்டு தீய சக்திகள் எல்லாம் அஞ்சு நொடுங்கி ஓடி ஓடாதான் செய்ய போகின்றது என்பதையும், என் பிள்ளை இனி எந்த தீங்கினை செய்தாலும் அல்லது பில்லி ஏவல் சூனியங்கள் எதை செய்தாலும்
இந்த கருப்பண்ண சாமி அதை அழித்து உன்னை காத்து கொண்டிருப்பேன் என்பதை மறந்து விடாதே. இதையெல்லாம் அறிந்துதானே நீ எப்போதும் என்னை தேடி வருகின்றாய். என் குழந்தையே, அப்படி இருக்கும்போது அவர்கள் என்னையே கட்டுக்குள் வைக்க வேண்டும் என்று அவர்கள் நினைத்தால் அதுவெல்லாம் முடியுமா? என்னை பற்றி முழுமையான விஷயம் அறியாத பிள்ளைகள் எப்போதும் இது போன்ற விளையாட்டுத்தனமான காரியங்களை செய்திருக்கின்றார்கள். இந்த கருப்பண்ண சாமியே கட்டுக்குள் வைத்து விடலாம் என்று எண்ணி தவறான செயல்களை செய்யக்கூடிய இவர்கள் உனக்கு இன்னும் என்னென்ன காரியங்கள் எல்லாம் செய்ய துணிந்து விட்டார்கள். இவர்களை எல்லாம் இனி ஒருபோது மன்னிப்பாதாக இல்லை. அது மட்டுமல்ல, இவரிடத்தில் நேர்மையாக இல்லை, உண்மையாக இல்லை. இவர்கள் அளவுக்கு அதிகமான பொய்களை பேசி அவர்களின் மீது பழியை போடுவதும் அவர்களின் வாழ்க்கையை கெடுப்பதும் இவர்களுக்கு அவ்வளவு எளிதான வேலையாக மாறிவிட்டது. இவர்கள் யாரை பற்றியும் கவலைப்படுவதில்லை. யார் எப்படி போனால் என்ன, நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும், நாம் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்று சுயலமான எண்ணத்தோடு நினைப்போடு மட்டுமல்ல, நல்ல எண்ணங்கள் என்பது கொஞ்சம் கூட இல்லை. அப்படிப்பட்ட மனிதர்களுக்கெல்லாம் நல்லதொரு பாடத்தை இந்த அப்பன் கருப்பண்ண சாமி கொடுத்தேன். இனிமேல் அவர்கள் வாழ்க்கையில் ஒருபோது மற்றவர்களுக்கு தீங்கு செய்ய வேண்டும் என்ற எண்ணமே அவர்களுக்கு தோன்றாது. அவர்கள் இனி தலை தெரித்து ஓடத்தான் போகின்றார்கள். உன்னை கண்ட இடத்திலே இனி மன்னிப்பு கேட்கத்தான் போகின்றார்கள். என் அன்பு குழந்தையே, அது மட்டுமல்ல, அவர்கள் தான் செய்த தவறுகளுக்கும் மன்னிப்பினை கேட்டு அவர்கள் வாழ்க்கையில் அப்பனிடத்திலிருந்து மீட்டு கொடுங்கள், அவர்கள் என்னை மன்னித்து விடுவார்கள் என்று உன்னிடத்தில் வந்து கெஞ்சத்தான் போகின்றார்கள். அவருடைய நிலையை பார்த்து நீ பரிதாபப்படத்தான் போகின்றாய். ஆனால் அன்று அவர்களுடைய நிலையை கண்டு இந்த அப்பனிடத்தில் அவர்களை விட்டு, என் பிள்ளை நீ அப்பனே என்று மட்டும் கேட்டு விடாதே. ஏனென்றால் அவர்கள் நீ அடைந்த துன்பங்கள் எல்லாம் ஏராளம். என் குழந்தையே, நீ மட்டும் அவர்களால் கஷ்டத்தை அனுபவித்தால் பரவாயில்லை. யாருமே துணையில்லாத அன்புக்காக ஏங்கிக் கொண்டு தவிர்த்து கொண்டிருக்கின்ற என்னுடைய பிள்ளையினிடத்தில் எந்த காரியங்களும் என்னென்ன தெரியுமா? அதையெல்லாம் நான் ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன். கேள்விகள் கேட்பதற்கு யாருமே இல்லை என்று இவர்கள் என்னென்ன காரியங்களை எல்லாம் செய்து விட்டார்கள் தெரியுமா? அவர்களின் கண்ணீருக்கெல்லாம் இவர்கள் பதில் சொல்ல நேரம் வந்துவிட்டது. என் செல்ல குழந்தையை இவர்கள் ஒரு முறையாவது தண்டனையை அனுபவிக்கத்தான் வேண்டும். மறுமுறை யாருக்கும் எந்த தீங்கினையும் செய்யக்கூடாது. இது தவறு என்பதையும் எல்லாம் அவர்களே உணர வேண்டும். என் குழந்தையே, நிச்சயமாக இவரிடத்திலிருந்து உன்னுடைய வாழ்க்கையை நான் மீட்டு விடுவேன் என்பதை மறந்து விடாதே. அது மட்டுமல்ல, இது போன்ற கயவரிடத்திலிருந்து யாருக்கும் எந்த துன்பங்களும் ஏற்படாமல் இருக்க வேண்டுமானால் இவர்கள் சில கஷ்டங்களை எல்லாம் அனுபவித்துதான் ஆக வேண்டும். அதன் பிறகுதான் அவர்களால் முழுமையாக திருத்த முடியும். மற்றவர்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தால் அதன் வழி எப்படி இருக்கும் என்பதையும் இவர்கள் இனி அனுபவிக்கத்தான் போகின்ற தண்டனையில் யாருக்கு அன்போ அரவணைப்போ கிடைக்கப் போவது இல்லை. என் பிள்ளையே, நீ ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள். உன்னை மட்டுமல்ல, உன்னை போன்று எல்லோரும் இந்த கருப்பண்ண சாமியின் பிள்ளைகளாக இருக்கின்றார்களோ அவர்களையெல்லாம் நாம் தனியாக இருக்கின்றவர்கள் ஆதரவளிக்காமல் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு எதையும் செய்துவிடலாம் என்று உனக்கு உன்னுடைய வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு கஷ்டத்தை கொடுத்தால் அது இந்த கருப்பண்ண சாமிக்கே செய்த தீங்கினை போன்றது. அப்படி என் பிள்ளைக்கு செய்யக்கூடிய தீங்கினை நான் பார்த்து கொண்டு அப்படியே விட்டுவிட மாட்டேன். அவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக தண்டனையை கொடுத்தே தீருவேன். அது மட்டுமல்ல, அந்த வேலையை இந்த அப்பன் நான் பார்த்து கொள்வேன். நீ உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நிறைய நடக்க இருக்கின்றது. அதிலே நான் உன்னுடைய கவனத்தை செலுத்த வேண்டும். இவர்கள் உன் வாழ்க்கையில் தலையிடுவதை எல்லாம் நிறுத்தி கொள்ள வேண்டும்.
இவர்களுக்காக நீ எந்த ஒரு முக்கியத்துவத்தையும் நீ வாழ்க்கையில் கொடுக்க கூடாது. அது மட்டுமல்ல என் அன்பு பிள்ளையே, ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையில் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது, தன்னுடைய வாழ்க்கையில் எப்படி வாழ வேண்டும் என்பதற்காக மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். நீ மற்றவர்களுக்கு எப்படி வாழ வேண்டும் என்ற முன்னுதாரணம் இருக்க போகின்றாய் அல்லவா? ஆனால் இவர்களோ எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கான அடையாளமாக இவர்கள் இருக்க போகிறார்கள். அதனால் என் அன்பு குழந்தையே, நீ நம்பிக்கையோடு நல்ல எண்ணங்களோடு உன் வாழ்க்கையை தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு. உனக்கான வெற்றியானது உன்னை தேடி வரும். அது மட்டுமல்ல என் அன்பு பிள்ளைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றும் என்றென்றும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.